ஹலோ காய்ஸ், வீர தீர சூரன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஒரு படம்னு தாங்க சொல்லணும். விக்ரம் சாருக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் கம்பேக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் விக்ரம் சாரோட ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன தேட்ரிக்கல் படங்கள்லேயே ஒரு பெஸ்ட்டான திரைப்படம் வந்து வீர தீர சூரன் தான் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக அந்த படம் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சில மேட்டர் வந்து மிஸ் ஆனது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. குறிப்பாக வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஒன்று வரும். அது வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லேயே எனக்கு வந்து சீன் வந்து பிடிச்சது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும். அது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மற்றபடி அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இன்னும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்கும். அதேமாதிரி கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு லென்த்தியாக போகிற மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ். அது கொஞ்சம் ஷார்டன் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் தாங்க. ஓவராலாக வீர தீர சூரன் ஒரு அசத்தலான ஒரு படம் தான். நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. படத்தில் சொல்கிற மாதிரியான ரைட்டிங் டைரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. பல இடங்களில் வந்து ரைட்டிங்னால தான் இந்த திரைப்படம் வந்து ஒரு டாப் நாச்சாக இருக்குன்றது நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதுதான் படம். வீர தீர சூரன் பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 1க்கான எதிர்பார்ப்புக்கு நிறைய ஏதாச்சும் விட்டு வச்சுருக்காங்க அப்படி கேட்டேன். இருக்குங்க, ஒரு சில மேட்ரு வந்து இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்பாய்லர் போட வரும்ல, அது என்ன மேட்ருன்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ட் 1க்காக வச்சுருக்காங்க. அது ஏன் எப்படி நடந்துச்சு நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இந்த சீன் இப்படி இது இப்படியான்றது நீங்கள் வந்து கொஞ்சம் டிசைட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் செட்டிலான ஆகிறதுனால செட்டிலான ஒரு பிஜிஎம் தான் போட்டிருக்காப்புல. எனக்கு பெருசாக வந்து பிஜிஎம்மில் வந்து சூப்பராக இருக்குது அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஒரு டீசெண்டான ஒரு பிஜிஎம் ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஓவரால் வீர தீர சூரன் ஒரு தரமான ஒரு படைப்பு. படம் வந்து டிலே ஆகி தான் ரிலீஸ் ஆச்சு. ஈவினிங் தான் ஷோவே போட்டாங்க. ஒரு டிலே ரிலீஸ் ஆனாலும் அடுத்தடுத்த நாள் பிக்கப் ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ரொம்ப நாள் கழித்து விக்ரம் சார் அவரோட படம் தேட்ரிக்கலாக வந்து மக்களாலும் கிரிட்டிக்ஸாலும் எல்லாராலும் இந்த திரைப்படம் வந்து கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லணும்.